எல்லார் வீட்லயும் சுவாமியின் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றாங்க. இத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சுவாமியை நினைவு கூறுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குல்ல. சாமியை நினைக்கணும். சிலவங்க அவருடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்வாங்க. சிலவங்க சாமியினுடைய குரலை ரெக்கார்ட் பண்ணி அவர் சேன் பண்ணுற மாதிரி உள்ளதை வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி சாமியை நினைவு கூறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுவாமியுடைய விக்கிரகத்தை வச்சு அதுக்கு வேண்டிய அபிஷேகங்கள் மற்றது எல்லாம் செய்கிறதுக்கு சில விருப்பப்படுவாங்க, அதையும் செய்கிறாங்க. இல்லை எந்த சடங்குகளும் செய்யாமல் விக்கிரகத்தை பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒரு புஷ்பம் எல்லாம் சாத்தி அந்த மாதிரி வழிபடுறவங்களும் இருக்காங்க. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை. இந்த தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம கருத்து சொல்கிறது தப்பு. கொண்டு தனிப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிட வேண்டாம். ஆனால் இதே ஒரு விக்கிரகத்தை வச்சு நம்ம பெரிய லெவலில் ஒரு கோயில் கட்டுறோம், அதுக்கு வசூல் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோன்னா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஏற்கனவே சாமியால் கட்டப்பட்ட அந்த வாசம் இருக்குது, சாமியால் நிறுவப்பட்ட அந்த சிலைகள் இருக்குது. இந்த சிலை சாமி சிலை இந்த சிலையை விட ஏன்னா சாமியால் நிறுவப்பட்ட சிலை, சாமியே சொல்லி செய்யப்பட்ட சிலை. இந்த சிலையை விட ஒரு உன்னதமான ஒரு சிலையை யாரும் வடிவமைச்சிட முடியாது. யாருக்கும் அந்த சிலையில் அந்த உயிரோட்டத்தை கொடுக்கவும் முடியாது. இது இந்த உயிரோட்டத்தை கொடுத்ததே சுவாமி. இந்த ஆசிரமத்தில் உள்ள சிலையில் சுவாமி ரொம்ப சிக்காக படுத்திருக்கும் போது அந்த அபோர்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு ரூமில் சாமி படுத்திருந்தாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே இருக்கும். அங்கேருந்து உள்ளே வரலாம், அந்த சிலை இருக்கக்கூடிய மெயின் ஹாலுக்கு வரலாம். ஆனால் அந்த ராத்திரி 8 மணிக்கு அப்போல்லாம் கதவை பூட்டியிருப்பாங்க. உள்ளே யாரும் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. முன்ன ராத்திரி சுவாமியை அட்டன் பண்ணிக்கிட்டு ஒரு பையன்கிட்ட சாமி சொல்கிறாரு, தம்பி உள்ளே யாரோ இந்த பிச்சைக்கார சிலைக்கு பாத சேவை பண்ணுற மாதிரி தெரியுது, போய் யார் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கேருந்து பார்த்தா சந்தர்ப்பமே கிடையாது, அங்கே சிலை தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நேராக அந்த தம்பி உள்ளே வருவாப்பில், உள்ளே நேராக வருவாப்பில். அந்த சிலை போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப வெகு நாளைய டிவோட்டி ஒரு லேடி. அவங்க சாமிக்கு பாத சேவை பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களால சாமியை சிக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு சாமியை பார்க்க சந்தர்ப்பமே கிடைக்காததுனால எப்படியோ அந்த சமயத்தில் அந்த மெயின் ஹால் திறந்துருந்ததுனால உள்ளே சாமி சிலைக்கு பக்கத்தில் கண்ணீர் மல்க அழுதபடியே சாமியுடைய பாதங்களுக்கு அமைக்கொண்டுட்டு இருந்தாங்க, அந்த பாத சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னா அந்த தம்பிக்கு ரொம்ப பெருமைப்பு. நேராக உள்ளே போகிறான், அது அந்த டிவோட்டி தான் சாமி அப்படின்னு சொன்ன உடனே ஓ ஓ அவ்வளோ. சாமியுடைய சிலை இருக்கிறது பெரிய ஹாலில், சாமி இருக்கிறது அதுக்கு பின்புறம், அந்த சிலை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சோதர்கள் இருக்கு நடுவில் மேற்கொண்டு அந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. ஆனால் சாமிக்கு எப்படி தெரியும் தன்னுடைய சிலைக்கு பாத சேவை பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும்? ஸோ அந்த சிலையில் ஒரு ஜீவனை சாமி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சிலையில் உள்ள அந்த ஜீவன், சுவாமியுடைய ஜீவனை இன்றைக்கும் அந்த சிலையுடைய பாதங்களை பிடிச்சி நம்ம அது சேவித்து அங்கே நின்று நம்முடைய பிரார்த்தனைகளை சொன்னால் சுவாமி கண்டிப்பாக செய்ய எடுப்பார். அதில் நமக்கு நல்ல ஒரு அதிர்வுகள் கிடைக்கும். நமக்கு ஒரு ஆன்ம திருப்தி ஏற்படும், ஆன்ம ஞானம் வெளிப்படும். தனக்கு பதிலாக தன்னுடைய சிலையே நிறுவிட்டு போயிருக்காரு அந்த சுவாமி. அதனால் அந்த சிலைக்கு சமமாக ஒரு சிலையை சொல்லவே முடியாது. மற்றபடி ஆசைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு சிலையை வச்சு ஒவ்வொரு இடத்துல வழிபடுறாங்க, அதையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சாமியை நினைக்கணும், சாமியை நினைக்கக்கூடிய பக்தர்கள் ஒன்று சேர்ந்து கூடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல ஒரு சிலையை நிறுவனம் பண்ணால் சாமியுடைய நினைப்பு இன்னும் கூடுமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனால் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த சிலைகள்லாம் இந்த சிலைக்கு ஈடாகாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.